ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 26 தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? நல்லபடியாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, என்னென்ன சாப்பிட்டீங்க கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். எக்ஸசைஸ் எல்லாம் எப்படி போகுது உங்களுக்கு? நல்லபடியாக பண்ண ஸ்டார்ட் பண்ணி இப்போது ஓரளவு நடக்க ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல. எக்ஸசைஸ் பண்ணாட்டி வாக்கிங் பண்ணியிருப்பீங்கல்ல. இப்போ எப்படி உங்களுக்கு எல்லாமே ஓகேவா இருக்கா? ஏன்னா ஃபுட் கண்ட்ரோலும் ஓரளவு வந்திருப்பீங்க, வாக்கிங்கும் கொஞ்சம் பண்ணும்போது உங்களுக்கு அது எவ்வளோ மாற்றத்தை கொடுத்துருக்கு சொல்லுங்கள். சரியா, கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளவு நேரம் நடக்கிறீங்க, இப்போ எப்படி இருக்குது அதை சொல்லுங்கள். சரியா, அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு வாக்கிங் பண்ணேன், 30 minutes வாக்கிங் பண்ணேன். எனக்கு இப்போ ஓகேவாகவே இருக்குது, எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நார்மல் ரேஞ்சில் இருந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது இந்த இது. அதுக்கப்புறம் காலையில் 1 cup ஆஃப் மில்க் குடிச்சுக்கிட்டேன். அஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் காலையிலையும் ஈவினிங்கும் 1 cup ஆஃப் மில்க் குடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் 2 தோசையும் நேற்று வச்ச ஃபிஷ் கறி இருந்ததில்ல, அது வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருமே உளுந்தங்கஞ்சி தான் குடித்தாங்க. எனக்கு மட்டும் ரைஸ் காலையில் வேண்டாம் அப்படிங்கிறதுனால தோசை மாவு இருந்ததுனால தோசை சுட்டு அதோட ஃபிஷ் குழம்பு நேரத்துள்ளதை வச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு இன்னைக்கு எங்கள் அன்னைக்கு 5வது மாதம் வளைகாப்பு வச்சுருந்தோம். சும்மா வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். அதனால தான் நாங்கள் சென்னை வந்ததே. ஸோ அதை தான் இன்னைக்கு மதியம் போல் நம்ம வளையல் போடலாம் அப்படின்னு நினச்சிருந்து. ஸோ கொஞ்சம் இங்கே சென்னையில் தெரிஞ்சவங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் தான் சாப்பாடு சமைச்சிருந்தாங்க. அதோட 5 வகை சாதமும் வச்சுருந்தாங்க. அதில் இன்றைக்கி நமக்கு எங்கள் வீட்டில் வச்சுருந்தது என்னென்னா, நான் என்ன சாப்பிட்டேன்னு சொல்கிறேன். சாதம், அதோட கொஞ்சம் பருப்பு குழம்பு, ரசமும் வச்சு சாப்பிட்டேன். அதுக்கு அவியலும் முட்டைக்கோசும் கூட்டு வச்சுருந்தாங்க. இதுதான் நான் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு இன்னைக்கு வளைகாப்பு இது பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ 5 வகை சாதம் வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அதில் எனக்கு மாங்காய் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் கொஞ்சோண்டு எடுத்து நான் டேஸ்ட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மாம்பழம் 2 துண்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் திராட்சை ஒரு 4-5 திராட்சை எடுத்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் 1 cup ஆஃப் மில்க் குடித்தேன். எல்லாருமே காஃபி டீ அது அப்படி குடித்தாங்க, நான் மட்டும் மில்க் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு மதியத்துக்கு பாயசமாக வச்சுருந்தாங்க. ஆனால் நான் அதை எடுத்துக்கலை. ஏன்னா நம்ம பாயசம் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய கேலரி கூடி போகும். அதனால நான் இன்னைக்கு இதுவே நம்ம அதிகமாக சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாயசம் எடுத்துக்கலை. பாயசம் நான் இன்னைக்கு குடிக்கவும் இல்லை, டேஸ்ட்டும் பார்க்கல. அதுக்கப்புறம் நைட்டுக்கு 2 தோசையும் ஃபிஷ் கறியும் எடுத்துக்கிட்டேன். சரி, ஆனால் இதில் ஒன்று என்னென்னா, எல்லாருமே வீட்டில் எல்லாருமே சாப்பிடும்போது நமக்கும் அந்த ஆசை வரதான் செய்யும். ஆனால் நான் எப்படி என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன்னா, நமக்கு இன்னும் 2 மாதம்தான். நம்ம இந்த 2 மாதத்தில் உடம்பு குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துட்டோன்னா நம்மளோட டயட் பாலாக போயிடும். அதுக்கப்புறம் நம்மளால் நம்மளால் இப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிறத தான் என்னோட மைண்டில் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதனால் நம்ம எடுத்துடக்கூடாது, நம்மளோட 55 கிலோ டார்கெட்டை எப்படியாவது ரீச் ஆகணும். அதனால் நம்ம அதை எடுத்து சாப்பிடக்கூடாது. அப்படி தான் நான் யோசிச்சு தான் அதை தொடாமல் இருந்தேன். போவேன், அதுக்கிட்ட போய் எடுத்து சாப்பிடலாமான்னு தோணும். ஆனால் வேண்டாம், எல்லாமே இருக்கட்டும், நம்ம இன்னும் 2 மாதத்துக்கு அப்புறம் வேணால் நம்ம செய்து சாப்பிட்டுக்கலாம். ஏன் நம்ம இப்போவே சாப்பிட்டு நம்மளோட டயட்டை பாலாக்கணும்? ஏன் நம்ம 55 கிலோ தானே வரணும்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம கண்டிப்பாக வருவோம். அதனால் நம்ம கொஞ்சம் 2 மாதத்துக்கு மட்டும் இதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட மனசை நானே ஒரு ஆறுதல் கொடுத்து நானே என் மனசை தேத்தி இப்படி கொண்டு வந்திருக்கேன். அதனால நான் இன்னைக்கு இதை எடுத்துக்கலை, வேற எதுவுமே நான் தொடலை. அதுக்கப்புறம் நைட்டுக்கு 2 தோசையும் அதே மாதிரி ஃபிஷ் கறி தான் வச்சு சாப்பிட்டேன். ஏன்னா மதியம் உள்ள சாதம் எல்லாமே நிறைய இருந்ததுனால இன்றைக்கி நைட்டுக்கு எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு இருந்தாங்க. ஸோ நான் காலையில் உள்ள மாதிரியே தான் நைட்டுக்கும் எடுத்துக்கிட்டேன். நான் சாதம் நைட்டுக்கும் காலையிலைக்கும் டிஃபன் தான் எடுக்கணும், எதுவும் ரைஸ் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன்.
ஏன்னா வந்து நம்மளால வேற எதுவும் தான் ஓட்ஸ் குடிக்க முடியாது. நம்மளால ஓட்ஸோ இல்லை வேற ஏதாவது எடுத்துக்கணும்னா என்னால் எடுத்துக்க முடியாது. ஏன்னா வந்து நம்ம இவ்வளோ நாள் இதையே சாப்பிட்டு பழகிட்டோம். அதுக்கப்புறம் ஒன்று புதுசாக எடுக்கணும்னா நம்ம மைண்டும் அக்செப்ட் பண்ணாது. நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்டு பழகிட்டோம்ல. ஸோ நம்மளோட நாக்கும் அதுக்கும் ஒத்துழைக்காது. ஸோ அதனால நம்ம இப்படியே சாப்பிட்டு நம்ம எவ்வளோத்துக்கு குறைக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு நார்மலாக குறைக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால நான் வந்து நைட்டும் காலையிலையும் நம்ம ரைஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் தான் இருக்கேன். ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் எவ்வளோ கேலரின்னு அடுத்து சொல்கிறேன். மார்னிங் 2 தோசையும் ஃபிஷ் கறியும் வச்சு தானே சாப்பிட்டேன். அதுக்கு 300 to 350 கேலரி. அடுத்து 1 கப் ஆஃப் மில்க் எடுத்துக்கிட்டேன்ல, அதுக்கு 180 to 220 கேலரி. அதுக்கப்புறம் மதியம் சாதம் பருப்பு ரசம்லாம் எடுத்துக்கிட்டேன்ல, அதுக்கு வந்து சாதத்துக்கு 250 to 300 கேலரி, பருப்புக்கு 100 to 130 கேலரி, அடுத்த ரசத்துக்கு 30 to 40 கேலரி. அடுத்தது அவியல் வந்து எடுத்துக்கிட்டேன்னா, நான் வந்து இப்போ சாதத்துக்கு ஈக்குவலாக காய்கறிகளும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். சரி, அவியலுக்கு 100 to 150 கேலரி. அடுத்த முட்டைக்கோஸுக்கு 70 to 100 கேலரி. மொத்தம் நான் இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டது 550 to 720 கேலரி. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு ஈவினிங் போல் கொஞ்சம் மாங்காய் சாதம் சாப்பிட்டேன்ல, அது வந்து 120 to 180. அடுத்த மாம்பழம் 2 துண்டு சாப்பிட்டேன்ல, அது 60 to 80 கேலரி. திராட்சை ஒரு 4-5 இது மட்டும் எடுத்துக்கிட்டேன், அது வந்து 15 to 25 கேலரி. அடுத்தது ஈவினிங்கும் 1 கப் ஆஃப் மில்க் எடுத்துக்கிட்டேன், அது 180 to 220 கேலரி. ஸ்நாக்ஸுக்கு மட்டும் 375 to 505 கேலரி எடுத்திருக்கேன். நைட்டு 2 தோசையும் ஃபிஷ் கறிக்கும் 300 to 380 கேலரி. சரியா? சரி, மொத்தம் இன்னைக்கு நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா, மார்னிங் டிஃபனுக்கு 480 to 570 கேலரி, அடுத்து லஞ்சுக்கு 550 to 720 கேலரியில், அடுத்தது டின்னருக்கு 300 to 350 கேலரி. மொத்தம் 1700 to 2100 கேலரி. இதில் வந்து நம்ம வந்து நம்மளோட ரேஞ்சை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். 1600 to 1800 தானே எடுக்கணும். நம்மளோட ரேஞ்ச் ஃபுல்ஃபில் ஆகிட்டு. ஆனால் எல்லாத்துக்குமே இதில் ஒரு டவுட் இருக்கும், நம்ம ChatGPTயில் போடுற வந்து கரெக்டான கேலரி தானா அப்படின்னு ஒரு இது இருக்கும் நமக்கு. அது நம்ம அனுப்புகிற இமேஜை வச்சு தான் நமக்கு கேல்குலேட் பண்ணி அனுப்புது. அப்போது முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் நம்ம ஓவராக தான் போயிடக்கூடாது, ரொம்பவும் குறைஞ்சிடக்கூடாது. ஒரு 100-200 கேலரி முன்ன பின்ன இருக்கலாம். அதை நம்ம ஒரு நாள் நம்ம சாப்பிட்றத வச்சு ஒரு நாள் இத்தனை நாள் நம்ம பார்க்கும்போதே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம முந்தின நாளும் அதே அளவு சாதம் தான் எடுத்திருப்போம், இன்னைக்கும் அதே அளவு சாதம் தான் எடுத்திருப்போம். ஒரு முன்ன பின்ன அது காட்டலாம், ஆனால் நமக்கு அதை பார்த்த உடனே தெரியும், இந்த அளவு தானே சாப்பிட்டோம், நேற்று இவ்வளோ தானே வந்து இன்னைக்கு இவ்வளோ தானே வந்துச்சு. அதை கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்ணி தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்லாம் கிடையாது. ஸோ நம்ம வந்து நார்மலாக வீட்டிலேருந்து எப்படி இது பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஸோ அதனால நீங்கள் முன்ன பின்ன இருந்தாலும் ஓரளவு உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு ஃபுட் கண்ட்ரோல் கொண்டு வந்து அதை நம்ம குறைக்கணும். சரியா? அதுக்கப்புறம் இன்னைக்கு ப்ரோட்டீன் வந்து நான் இன்னைக்கு கம்மியாக தான் எடுத்திருக்கேன், 40 to 50 கிராம் தான் எடுத்திருக்கேன். நமக்கு வந்து டார்கெட் 70 to 90 கிராமில். ஆனால் இன்னைக்கு ப்ரோட்டீன் கம்மியாகி போச்சு. பரவாயில்ல, நாளைக்கு ரீச் பண்ணிடுவோம், ஓகேவா? எப்போவும் கவனமாக இருங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நம்ம கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஓகே, பாய் பாய். நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம்.